அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் 13 பாடல் 240 ராஜதோடம். வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன், வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே, வேட நெறி நில்லார் தம்மை விரல் வேந்தன், வேட நெறி செய்தால் வீடு அதுவாமே. இந்த அரசாட்சியினுடைய குற்றங்களை, அரசனுடைய குற்றங்களை சொல்லுகின்ற இந்த தந்திரத்தில் இங்கே என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன். ஒரு மனிதன் தான் போட்டுக்கொண்டிருக்கும் வேடத்திற்கு ஏற்றவாறு அவனுடைய செயல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வேடம் போட்டதற்கான என்ன பயன்? பயன் இல்லை என்று சொல்லுகின்றார். அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு வேடம். உதாரணத்திற்கு எடுத்து சொன்னால், மருத்துவர்கள், இன்றைக்கு மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கென்று பார்த்தவுடன் மருத்துவர் என்று தெரியும். அதேபோல் வழக்கறிஞர் என்று சொன்னால் அந்த வழக்கறிஞருக்குரிய அந்த உடை, அவர்களுக்குரிய அந்த வேடம். இப்படி ஒவ்வொருவருக்குரிய, அதேபோல் அந்த ஆலயங்களில் திருப்பணி செய்வோர், ஆலயங்களில் வழிபாடு செய்வோர், அதற்கேற்ற வேடம். இது அல்லாமல் தவ வேடம் போன்ற முனிவர்கள், தவ வேடம் பூண்ட முனிவர்கள், இப்படி ஒவ்வொரு வேடத்திற்கும் ஒவ்வொரு அவர்களுக்கான காரியங்கள், நியமங்கள் உண்டு. ஆனால் இந்த வேடத்தை போட்டு வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன், என்ன பயன் என்று கேட்கின்றார். வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே. யார் அவர்கள் தங்களுடைய கடமைகளை, அந்த வேடத்திற்கு ஏற்ற செயல்களை செய்கின்றார்களோ அப்பொழுதுதான் அது மெய் வேடமாக கருதப்படும், உண்மையான வேடம் என்று கருதப்படும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு சந்நியாசி வேடம் பூண்ட ஒருவர், சந்நியாஸ் என்று சொன்னாலே முற்றும் துறந்தது, முற்றும் துறத்தல் என்று பெயர். நியாஸ், சந்நியாஸ் சமஸ்கிருதத்திலே முற்றும் துறந்தவர் என்று பொருள். ஆசைகளை அறுத்தவர், முற்றும் துறந்தவர், முற்றும் துறந்த மாமுனி. எனவே அதற்குரிய வேடங்களை போட்டு கொண்ட ஒருவர் காவி உடை அணிந்து ருத்ராட்ச மாலை போட்டு இப்படி அவருடைய சடை முடிகளை வளர்த்து நெற்றியிலே விபூதியிட்டு நீரிட்டு இப்படி வேடம் பூண்டு அவர் முற்றும் துறந்து ஆசைகளை துறந்தல்லவா இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவள் செயற்படுவாரே ஆனால், அந்த வேடத்திற்கு ஏற்றவாறு செயல் இல்லை என்று சொன்னால், அப்படி போட்டுக்கொண்ட அந்த வேடத்திற்கு என்ன பயன் என்று கேட்கின்றார். அவரால் ஆபத்தும் அதிகம் இருக்கிறது. இதையே வள்ளுவர் மிக அழகாக திருக்குறள் 274வது குறளிலே மிக அழகாக சொல்லுவார். தவம் மறைந்து அல்லவை செய்தல், தவம் மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. எவன் ஒருவன் தவ வேடம் இட்டு அதில் தன்னை மறைத்து கொண்டு, தவ வேடத்தில், ஒரு முனிவர் வேடத்தில், முற்றும் துறந்த முனிவர் வேடத்தில் தன்னை மறைத்து கொண்டு அல்லவை செய்தல், அவன் தீயவை செய்தால், துன்பங்களை மற்றவருக்கு கொடுத்தால், அது எதற்கு சமம் என்று சொன்னால், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. ஒரு புதருக்குள் நின்று கொண்டு வேடவன், ஒரு வேடன் எப்படி பறவைகளை
அம்பெய்து வீழ்த்துவானோ, மறைந்து தன்னை மறைத்து கொண்டு எப்படி ஒரு பறவையை அம்பெய்து வீழ்த்துவானோ அதுபோல் இவன் தன்னை மறைத்து கொண்டு தவவேடத்தில் தன்னை மறைத்து கொண்டு அல்லவை செய்தல் சமம் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். அதேதான் இங்கே சொல்லுகின்றார் இவர். வேட நெறி நிற்போர் வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன், வேட நெறி நிற்போர் வேடம் மெய் வேடமே. வேட நெறி நில்லார் தம்மை, அப்ப என்ன செய்யணும்? விரல் வேந்தன் வேட நெறி செய்தால் வீடதுவாமே. அப்படிப்பட்ட ஒரு வேந்தன் என்ன செய்யணும்? உண்மையான வேந்தன், ஒரு அரசனுடைய பணி கடமை என்னவென்று சொன்னால், இப்படி வேடமிட்டு அந்த வேடத்தின்படி நில்லாதவர்களை அழைத்து வந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் திருமூலர். தன்னுடைய வேடத்திற்குள் மறைந்து வேறொரு தீயவைகளை அல்லவைகளை செய்பவர்களை என்று சொன்னால் அந்த வேடத்தின் மூலமாக மக்களை நம்ப வைக்கின்றார் அவர். ஆனால் செய்வது அத்தனையும் பாவ காரியங்கள். எனவே அப்படிப்பட்ட வேடதாரிகளை, வேட நெறி நில்லார் அவர்களை உண்மையான அரசன் வேந்தன் என்ன செய்ய வேண்டும்? அழைத்து வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற வேந்தனுக்கு முக்தி கிடைக்கும். செய்தால் வீடதுவாமே, அதுதான் அவருக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்று இந்த திருமந்திரத்தில் ராஜதோடத்தை பற்றி, ஒரு உண்மையான அரசனுடைய கடமையை பற்றி திருமூலர் விளக்குகின்றார். திருச்சிற்றம்பலம்.